மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கார்த்தி, ஜெயம் ரவி, விஷால், தனுஷ், சிம்பு, ரஜினி, கமல், விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் அவர்கிட்ட தான் எப்படி தனது சம்பளத்தை குறைத்தார் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். 200 கோடியிலிருந்து தனது சம்பளத்தை 30 கோடிக்கு சறுக்குன மாஸ் ஹீரோ அக்ஷய்குமார். படங்கள் ஓடாவிட்டாலும் சம்பளத்தை மட்டும் ஹீரோக்கள் குறைப்பதாக இல்லை. ஆர்யா, விஷால், ஜெயம் ரவி, கார்த்தி போன்ற 2ஆம் கட்ட ஹீரோக்கள் தங்களுக்கு சம்பளமாக 15 முதல் 20 கோடிகள் வரை கேட்கிறார்கள். பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் என்றால் இவர்கள் கேட்கும் சம்பளத்தை சமாளித்து விடலாம். ஆனால் படத்தின் பட்ஜெட்டே 20 கோடிகள் தான் என்றால் இது சாத்தியமில்லை. படங்கள் ஓடினாலும் பரவாயில்லை, இவர்களது படம் முதலுக்கே மோசமாய் முடிகிறதே. இவர்களாலேயே இப்பொழுது OTT நிறுவனங்கள் பல அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதிக விலை கொடுத்து வாங்கியும் பல படங்கள் OTTக்கு நஷ்டத்தை கொடுத்து வருகிறது. அதனால் சில ஹீரோக்களின் படங்களை அதிக தொகை கொடுத்து வாங்க முடியாது என முட்டுக்கட்டைகள் போட்டு வருகிறது. பாலிவுட்டில் 200 கோடிகள் வரை சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர் நடிகர் அக்ஷய்குமார். ஆனால் அவருக்கு இப்பொழுது அங்கே கெட்ட நேரம் பிடித்து ஆட்டுகிறது. தொடர்ந்து 9 படங்கள் படு தோல்வி ஆகியுள்ளது. தற்போது ஸ்கை ஃபோர்ஸ் என்ற ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அக்ஷய்குமார் தன்னுடைய சம்பளத்தை அதிரடியாக குறைத்து விட்டார். 200 கோடிகளிலிருந்து மொத்தமாய் சறுக்கி இப்பொழுது 30 கோடிகள் மட்டுமே சம்பளம் வாங்குகிறார். அவருடைய படங்கள் அங்கே தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் இந்த விபரீத முடிவை எடுத்துவிட்டார். தமிழ் நடிகர்களும் தனது சம்பளத்தை குறைக்காவிட்டால் கால நிர்ணயம் இல்லாத ஸ்ட்ரைக் நடக்கும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் அதிரடியாக முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே நடிகர்களுக்கு தேவையில்லாத சம்பளம் ஒரு புறம், மறுபுறம் அவர்கள் கூட்டிக் கொண்டு வரும் உதவியாளர்களுக்கு அதிகமான பேட்டா, தயாரிப்பாளர்களின் தலையில் அத்தனை சுமைகளும் விழுந்து உள்ளது. இதை அதிரடியாக மாற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவெடுத்து உள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.